நீங்க எல்லாருமே எப்படி உங்களோட லைஃப்ல எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, சின்ன வயசுல நீங்க ஆத்லீட்டா இருக்கீங்க. ஆனா இப்போ உங்க ஏஜுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு மசில் மாஸோ ஸ்ட்ரென்த்தோ இல்லைன்னா கூட உங்களை தானே நீங்க பிகினரா தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸசைஸ்ன்னு சொல்றது என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்க வேண்டிய கோல், நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, ஹே கைஸ், உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே எப்படி உங்களோட லைஃப்ல எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எப்படி உங்க வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா எப்படி நீங்க எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும், என்ன மாதிரி நீங்க ப்ரோக்ரஸ் பண்ணணும், எப்படி நீங்க யோசிக்கணும், இதை பத்திலாம் நான் பேச போறேன். இந்த மாதிரி கண்டென்ட்ல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நோட்டிபிகேஷன் பட்டனையும் டக்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் நீங்க எப்படி ஸ்ட்ராங் ஆகலாம், உங்க மசில்ஸ் எப்படி நீங்க பில்ட் பண்ணலாம் அண்ட் இன்னும் ஃபிட் ஆகலாம்னு நான் நிறைய பேச போறேன். இப்போ பிகினர்னா என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னால நான் யாருன்றது உங்ககிட்ட சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா பிரச்சனை இல்லை. என் பேர் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். இங்கே சென்னையில், தமிழ்நாட்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னோட ஃபோக்கஸ் இந்த சேனலில் ப்ரைமரிலி உங்களோட ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸு, உங்கள் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ப்ராப்ளம்ஸை எப்படி நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் எடுத்துகிட்டு வரலாம், டயட்டில் எடுத்துகிட்டு வரலாம், எக்ஸசைஸில் எடுத்துகிட்டு வரலான்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பிகினர்னா யாரு? ஸோ பிகினர்னா யாரு? இதெல்லாம் நான் எந்த பாயிண்ட்டோ மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால எழுதி வச்சிருக்கேன். கரெக்டாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்ட் எக்ஸசைஸ் பேட்டர்ன் கடைசி 6 மாசமா இல்லைன்னா என்னோட ப்ராக்டிஸில் நான் அவங்கள பிகினர் தான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸசைஸோட நிறைய பெனிஃபிட்ஸ் 60 to 70% ஒரு 6 மாசத்திலே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ 6 மாசத்துக்கு மேலே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை தானே ஒரு பிகினராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, இன்ஜுரிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது விஷயம், நீங்கள் லோ இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் அப்பப்போ பண்ணுறீங்க, வாக்கிங் பண்ணுறீங்க, வாரத்துக்கு 2-3 நாள் நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க, இல்லை மாதத்தில் 1-2 நாள் போய் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் விளாடுறீங்கனாலும் உங்களை தானே நீங்கள் பிகினராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கும் ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸசைஸ்க்கும் சம்பந்தம் ரொம்ப கம்மி. மூணாவது, நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம், ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லைன்னா ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ உங்கள் வாழ்க்கையில் கடைசி 5 வருஷத்தில் நீங்கள் பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் பிகினராக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, சின்ன வயசில் நீங்கள் ஆத்லீட்டாக இருக்கீங்க. ஆனால் இப்போது உங்கள் ஏஜுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு மசில் மாஸோ ஸ்ட்ரென்த்தோ இல்லைன்னா கூட உங்களை தானே நீங்கள் பிகினராக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது, நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் ஒரு வருஷமாவோ இல்லை ஒரு 6 மாதமாவோ உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. இன்ஜுரி ஆனப்புறம் நீங்கள் ரிஹாபிலிட்டேஷன் எல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறீங்கன்னாலும் இனிஷியலாக உங்களை தானே ஒரு பிகினராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. அடுத்தது 3வது பாயிண்ட், பிகினர்ஸ்னால் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும். இதில் நிறைய பேர் நீங்கள் 5 நாள் பண்ணுங்கள், 6 நாள் பண்ணுங்கள், 7 நாள் பண்ணுங்கன்னுவாங்க. ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். என் கான்செப்ட் என்னென்னா, இன்னைக்கு உலகத்தில் 10% ஆளுங்க கூட ஒரு வருஷத்தில் 365 டேஸ் இருக்கு இல்லைங்க, அதில் 100 நாளைக்கு மேலே எக்ஸசைஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டேன்றாங்களாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மற்றவங்கள மாதிரி 3 மாதம் பிளான்னு யோசிக்காமல் 1 வருஷத்துக்கு யோசிங்க. 1 வருஷத்துக்கு நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்கன்னாலே ஒரு வருஷத்தில் 56 வீக்ஸ் இல்லையா, நீங்கள் 112 நாள் எக்ஸசைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நான் இப்போ எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய கோல், நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, நான் போய் ஒரு வாரத்தில் 5 நாள் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், 6 நாள் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு யோசிக்காம, நான் ஒரு வாரமோ கன்சிஸ்டண்ட்டாக 2 நாளாவது இந்த முழு வருஷம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இன்னும் நீங்கள் யோசிக்கிறது தான் பெஸ்ட் ஐடியா. இவ்வளோதான். நீங்கள் பிகினராக இருந்தால் ஆக்சுவலாக உங்கள் ஹெல்த்தை மாற்றுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன மாதிரி எக்ஸசைசஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம்? ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் இதில் நான் வாக்கிங் இல்லைன்னா ஏரோபிக் எக்ஸசைசஸ் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா வாக்கிங்ன்றது ஆக்சுவலாக ஒரு எக்ஸசைஸாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக நம்ம செய்கிற ஒரு ஆக்டிவிட்டி. அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு பார்க்கறது ஒரு எக்ஸசைஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி அது கிடையாது. இல்லை, நம்ம கண்ணுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதான் நம்ம கண்ணுக்கு எக்ஸசைஸ் ஆகும். பார்க்கறது ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த ஹியூமன் பாடிக்கு இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால வாக்கிங் ஒரு எக்ஸசைஸாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா உட்கார்றதை விட அது அதிகமாக கேலரிஸ்
ஸ்பெண்ட் ஆகுது, அதில் நிறைய மசில்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் அதை நம்ம ஏன் இந்த 2 நாள் ஒரு வாரத்தில் எக்ஸசைஸாக நான் கன்சிடர் பண்ண வேண்டான்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம எக்ஸசைஸ்ன்னு யோசிக்கிறது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு, சரியா, நம்மளோட மசிலோட சைஸை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வாக்கிங்ன்றது நம்ம ஒரு என்டியூரன்ஸ் ஆக்டிவிட்டியாக வச்சுக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கும் போது அது உங்களோட பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட ப்ரீதிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுட்டு அதை நீங்கள் இந்த வாரத்தை 2 நாள் எக்ஸசைஸோட இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஏரோபிக் எக்ஸசைஸுக்கு, தட் இஸ் வாக்கிங்க்கு என்ன ரெக்கமெண்டேஷன்னா, பிகினர்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் நீங்கள் ஏரோபிக் ஆக்டிவிட்டி இல்லை வாக்கிங் இல்லை ஸ்விம்மிங், எதில் உங்களுக்கு அவ்வளோ மூச்சு வாங்கலை, உங்களால் பேச முடியுது உணர் ஆளோட, ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் 150 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு, அப்படின்னா 5 நாளைக்கு 30 மினிட்ஸ் a டே ஆரம்பிச்சிங்கனாலே அது போதும். அதுதான் உங்களோட வாக்கிங்கோ ஏரோபிக் எக்ஸசைஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணணுமோ. 2வது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இப்போ நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லைன்னா நம்ம பாடி வெயிட்டை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புஷ்அப்ஸ் இல்லை புல்அப்ஸ், எங்கே நம்ம மசில்ஸ் மேலே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா ஏதோ ஒரு ஃபோர்ஸுக்கு அகென்ஸ்டாக நம்ம மசில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ணுறோம் இல்லை புல் பண்ணுறோம் இல்லை வெயிட்டை தூக்கிட்டு நம்ம நடக்கிறோம், அந்த மாதிரி, அதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, மசிலில் வந்து மெக்கானிக்கல் டென்ஷன்னு ஒன்று வரும். அப்படின்னா அந்த மசில் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிள் டிஷ்யூ தானே, அது ஸ்ட்ரெச் ஆகும், ஷ்ரிங்க் ஆகும், அதில் மசிலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். 2வது வந்து சில மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அது லாக்டேட் இல்லை ஹைட்ரோஜன் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். 3வது வந்து மசில் வந்து கொஞ்சம் மைல்டு இன்ஜுரி ஆகும். ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இல்லை ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும் போது ஆச்சுன்னா, உங்கள் மசிலோட சைஸும் உங்கள் மசிலோட ஸ்ட்ரென்த்தும், கரெக்டான ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க, நீங்கள் கரெக்டான ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போதும். இதுவும் ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு எக்ஸசைஸ் இவாலுவேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஹார்ட் எல்லாம் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட செக் பண்ணிவிட்டு உங்கள் சேஃப் ஹார்ட் ரேட் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ரொம்ப வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓடக்கூடாது, நீங்கள் வெயிட் தூக்கும் போது உங்கள் ப்ரீதிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், மூச்சு பிடிச்சி அந்த வல்சல்வா மெனுவர்னு நாங்கள் சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா காஷனோட பண்ணுங்கள், எஸ்பெஷலி நீங்கள் பிகினராக இருந்தால். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து 2 days a week, ஏரோபிக் எக்ஸசைஸ் 150 minutes a week, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் 2 days a week. இது நீங்கள் இனிஷியலாக 40 minutesக்கு நீங்கள் பிளான் பண்ணால் போதும். அதில் ஒரு 10 minutes வார்ம் அப்புக்கு, 10 minutes வார்ம் டவுனுக்கு, 20 minutes நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிங்கனாலே ஒரு பிகினருக்கு இன்ஜுரி ஆகாமல், ஆனால் உங்கள் ஸ்ட்ரென்த்தும் உங்கள் மசில் சைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, உங்களை எக்ஸசைஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இது மோர் தென் எனஃப். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் என்ற கான்செப்டில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 3வது மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இது ரொம்ப முக்கியங்க. இந்த மொபிலிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நீங்கள் தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா டே வச்சுக்கலாம். இது மொபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டினா என்னென்னா, உங்கள் மசில்ஸ் வந்து எவ்வளோ லூஸாக உங்களோட ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணுதுன்றது தான் ஃப்ளெக்சிபிலிட்டியும் மொபிலிட்டியும். யோகா ஒரு ரொம்ப நல்ல ஃபார்ம் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ். அதை தவிர இந்த மொபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டிக்குன்னே ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த எக்ஸசைசஸ் ஆல்சோ நீங்கள் உங்கள் ட்ரெயினர்கிட்ட கேட்டுட்டு, ஒன்று அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் பண்ணுறீங்கல்ல அந்த நாள்லேயே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆல்சோ நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்ம 2 நாள் தானே இங்கே பிகினர்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணுறோம், 3வது ஒரு நாள் நல்ல ரெஸ்டடாக நீங்கள் இருக்கும் போது இந்த மொபிலிட்டிக்கும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். அப்படின்னா ஓவராலாக பார்த்தா 5 நாள் 1/2 மணி நேரம் வாக்கிங், 2 நாள் ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சூப்பர்விஷனோட, 1 நாள் மொபிலிட்டி. ஸோ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் 1 hour ஒரு எக்ஸசைஸ் செஷன்னு நம்ம வச்சா
60 மினிட்ஸ் 120 மினிட்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு, மொபிலிட்டிக்கு ஒரு 30 மினிட்ஸ்னா 150 மினிட்ஸுங்க, வாக்கிங்க்கு 150 மினிட்ஸ். டோட்டலாக நம்மளுக்கு தேவையானது 300 நிமிஷம் தான். தட் இஸ் 5 hours. இது ஒரு வாரத்தில் எப்படி தரதுன்னு நீங்கள் ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம் ஒரு ஷெட்யூல் போட்டிங்கன்னா. 4வது பாயிண்ட், காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன நீங்கள் அவாய்ட் பண்ணுன்றது. ஃபர்ஸ்ட்ன்றதுங்க ரொம்ப அதிகமாக ரொம்ப சீக்கிரம் பண்ணுறது. ஃபர்ஸ்டே ஓவர் என்து ஆகி முதல் மாதம் 25 நாள் 28 நாள் எல்லாம் போய் இன்ஜர் பண்ணிக்காதீங்க. உங்கள் டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ளஸ் 2 days ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு ஆரம்பிங்க. அந்த ஃபர்ஸ்ட் மந்த் 4 வாரம் டெஃபினட்டாக 2 நாள் ஆகுது நான் போவேன். ஃபோக்கஸ் பண்ணி ஷெட்யூல் எழுதி அதை கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. அதை 1 yearக்கு பண்ணுங்களேன். செகண்ட் இயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. 2வது மிஸ்டேக் நான் பார்க்குறது என்னன்னா, வார்ம் அப்பும் வார்ம் டவுனும் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்க. நிறைய பேர் நான் 40 நிமிஷத்துக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நேராக எக்ஸசைஸ்க்கே போயிடுறாங்க. 40 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா 10 minutes வார்ம் அப், 10 minutes வார்ம் டவுன், 20 minutes ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக எக்ஸசைஸ். நீங்கள் 1 hourக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா 20 minutes வார்ம் அப், 30 minutes எக்ஸசைஸ், 10 minutes வார்ம் டவுன். இன்ஜுரிஸோட ரேட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும். 3வது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நான் பிகினர் தான் நினைச்சிட்டு ஓவரா கார்டியோ பண்றது. 5 நாள் நான் 30 மினிட்ஸ்ன்னு சொன்னல, அது பண்ணாம 5 நாளும் 60 மினிட்ஸ் நல்ல வாக்கிங் ஓவரா பிரிஸ்கா பண்ணிட்டு மொபிலிட்டியவும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரெயின் பண்ணோம். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்லோ ரேஞ்சில் கரெக்டாக பேலன்ஸ்டாக ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபைனலாக எப்படி கன்சிஸ்டண்ட்டாக 1 yearக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னா, ஸ்டார்ட் ஸ்மால். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன கோல்ஸ் வச்சுட்டு அந்த சின்ன கோல்ஸை எத்தனை வாரத்துக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கே உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வரும். உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வந்தால் தான் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ப்ரொக்ரெசிவ்லி டிஃபிகல்ட், தட் இஸ் அதை பண்ண 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 ஒரு விஷயம் கஷ்டமாகும். ப்ரொக்ரெசிவ்லி டிஃபிகல்ட் அந்த மாதிரி விஷயங்க தான் நம்ம லைஃப்பை எப்போவுமே இம்ப்ரூவ் ஆக்குறது. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரும். 2வது, இவ்வளோ டைம் எடுத்தீங்கன்னா தான் உங்கள் உடம்புக்கு அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது, இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் நான் இந்த எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியுமா இல்லையான்னு ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லும். நீங்கள் அந்த டைம் எடுக்காமையே ஓவராக எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்கள் எபிலிட்டிக்கு அதிகமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இன்ஜூர் பண்ணிக்குவீங்க. இதுதான் காமனாக நடக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பிகினர்னா யார், அவங்க எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன டாக்டர் இவ்வளோ கம்மியாக எக்ஸசைஸ் பண்ணணுமா இன்னும் நீங்கள் யாராவது யோசிக்கிறீங்கன்னா அது எதுக்கு யோசிக்கிறீங்கன்னா, நீங்கள் 1 yearக்கு நீங்கள் யோசிக்கல, நான் 1 yearக்கு யோசிக்கிறேன். நீங்கள் 1 yearக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் உடம்புல பயங்கரமான சேஞ்ச் வரும். வெயிட் லாஸ் மட்டும் வராது, ஸ்ட்ரென்த்தும் வரும், உங்களுக்கு டிசிப்ளினும் வரும், உங்களோட ஓவராலாக மசில் மாஸும் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் எலும்போட டென்சிட்டியும் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த மாதிரினா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ரெகுலராக வாரத்துக்கு 3 வீடியோ எக்ஸசைஸ், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் பற்றி வரும். ஆல்ரைட், see you guys soon. Bye-bye.